நீ சாந்தீபன சூரனன்னு பேர் வச்சுக்கலையே, அதாவது ஆச்சாரியனை கொன்னவன்னு பேர் இல்லைன்னு அர்த்தம். இது எது கேட்கறான் இப்ப அர்ஜுனன்னா, என்ன மட்டும் ஆச்சாரியனை கொல்ல சொல்ற, நீ மட்டும் விரோதிகளை கொன்னுட்டு மதுசூதனன்னு பேர் வச்சுக்கிற. நீ சாந்தீபன சூதனன் ஆற அன்னைக்கு நான் பீஷ்ம சூதனன் ஆறேன். என்ன மட்டும் பீஷ்மரையும் துரோணரையும் கொல்லுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் மதுசூதனன் முராரி இப்படியே பேர் வச்சிருந்தியானா, நீ சாந்தீபனனை கொல்லிட்டு சாந்தீபன் சூதனன் பேர் வச்சுக்கோ. அன்னைக்கு நானும் பீஷ்மரையும் துரோணரையும் கொல்றேன்னு சொன்னா, அப்ப மதுசூதனன் திருநாம இங்க வசத்தியா சொல்றதுக்கு வரல, மதுசூதனன் பேர் வச்சுட்டு இந்த மாதிரி தப்பா சொல்றியேன்னு குத்தி காட்டுறதுக்காக. அந்த ஸ்லோகத்துல பார்த்தாலும் பாரிகாசியம் ஹேளனம் முதலானவர்களை நாம் பார்க்கலாம். சாங்கேத்தியம் பாரிகாசியம் ஸ்தோபம் ஹேளனமேபவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுகு. எதற்காகவும் எம்பெருமானுடைய திருநாமத்தை உபயோகப்படுத்தலாம். ஆனா கொஞ்சம் அவனோட தொடர்பு நமக்கு இருந்ததுன்னா தானே அந்த திருநாம மோட்சத்தை கொடுக்கும். சிசுபாலன் இதே தான் பண்ணான். எப்ப பார்த்தாலும் கண்ணனை வச்சுட்டே இருப்பான். கிருட்டஹா ஜாரஹா கிருட்டஹா சோரஹா, கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் பொய்யன், கண்ணன் கொடியன், கண்ணன் பொய்யன், விடாம வச்சுட்டே இருந்தான். கடைசியில மோட்சத்து போட்டான் சிசுபாலன். இதுக்கு சிசுபாலனாவே பிறந்துடலாம் போல் இருக்கு. இது பிறந்து ஸ்ரீராமாயணம் இத்தனை வாய்ச்சி பாகவதம் வாய்ச்சி ஒன்னும் மோட்சம் கிடைக்க மாட்டேங்கிறது. இது சிசுபாலன் மோட்சத்துக்கு போட்டான். அழ்வார் இதே போலத்தான் வேடிக்கையா ஒன்று சொன்னார். பெண்டுலாம் சடையினாலும் பிறவனும் உன்னை காண்பான், எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்க நிற்ப, விண்ணுளார் வியப்ப வந்த ஆணைக்கண் அருளையிந்த கண்ணுரார், யானை கையெடுத்து அலறி தொல்லியோ. கஜேந்திராழ்வான் போய் பொய்கை வைகு தாமரை, தாமரை கை வேழம், இந்த வேழத்தினுடைய முழுவதி முதலை பற்ற ஒரு முதலை போய் வேழத்தினுடைய காலை பிடிச்சுடுது. இவர் அலறாரு. இப்ப காணமர் வேழம் கையெடுத்தர கரா அதன் காலினக்கதுவ, ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்னு நின்னு ஆழி தொட்டானே, தேனமர் சோலை மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனே. இன்னைக்கு திருவல்லிக்கேணியிலே கஜேந்திர வர்தனா பெருமாளை நீங்க சேவிக்கலாம். தொப்போத்சவம் நடந்ததுன்னா எல்லாருக்கும் உண்டு தொப்போத்சவம். இன்னைக்கு பார்சாரதிக்கு தொப்பம், அழைசிங்கருக்கு தொப்பம், ராமருக்கு தொப்பம், பரிசு எல்லாருக்கும் தொப்பம் சொல்றோம் இல்லையா. கஜேந்திர வரதனா ஓடி வந்தான் எம்பெருமான். வந்த உடனே முதல மேல் சீறி வந்தார். முதல மேல சக்கரத்தை விட்டுட்டானான். நம்ம மகரிஷிகள்லாம் ரொம்ப நாளா பகவானை குறிச்சு தபஸ் பண்ணியிருந்தா. தேவர்கள்லாம் அதை விட 1000 ஆண்டு தபஸ் பண்ணியிருந்தா. எல்லாருக்கும் வெட்கம், வெட்கி ஓரமா நின்றுட்டாளாம். என்ன வெட்கம்னு போய் அவளை நாரதர் கேட்டார். ஒண்ணுமில்ல, பெருமானை பார்க்கறதுக்கு இப்படி சுலபமான ஒரு வழி இருக்குன்னு இத்தனை நாளே எங்களுக்கு தெரியாது படுத்து. நாங்க 1000 வருஷம் நதிக்குள்ள இருந்து தபஸ் பண்ணியிருக்கோம், 10,000 வருஷம் மலைக்கு மேல இருந்து தபஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 1000 வருஷம் ஒத்த கால இருந்து தபஸ் பண்ணியிருக்கேன், எங்களால பார்க்க முடியல. ஒண்ணுமில்ல, இந்த யானை பார்த்துடுத்தேன், அதுக்கு எளிதான வழி தெரிஞ்சுதுன்னார். என்ன வழின்னு கேட்டார் நாரதர். அவ பதில் சொன்னாராம், முதல வாயில காலை கொடுத்துட்டா நாராயணனை பார்த்துள்ளான்னு இத்தனை நாளா தெரியாது படுத்துனா. நாங்களும் மகர்ஷிகளை இத்தனை தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னும் அவனை பார்க்கவே முடியல. ஒரு முதல காலை கொடுத்துட்டா தெரிஞ்சிருவோம் போல் இருக்கேன் பெருமான். இது சுலபமான வழின்னு நாம பார்க்கிறோம் இல்லையோ. அதே போல சிசுபாலன் வச்சே மோட்சத்துக்கு போயிட்டான். அப்ப தேவலை போல் இருக்கேன் நாமும் பண்ணலாமோன்னு தோணும். அதுக்காக பாடிய உபன்யாசம் பண்ண வரல இங்க. சிசுபாலன் சொன்னாங்கிறது முக்கியமே தவிர நாமெல்லாம் சிசுபாலர்கள் ஆகணுங்கிறது இப்ப முக்கியமே இல்லை. கிருஷ்ணஹா ஜாரஹா கிருஷ்ணஹா சோரஹா அண்டாள் பாசுரத்துல சாதித்தா. கேட்பார் செவிசுடு கீழ்மை வசபுகளே வையும் சேட்பால் பழம் பகவன் சிசுபாலன். பழைய நாள்லேந்து பகைவன் சிசுபாலன். அவன் எப்படி பேசுவானா, கேட்பார் செவி சுடு, கேட்கிறவாளுடைய காது பொறுக்கவே பொறுக்காது, அவ்வளவு தூரம் கண்ணனை பிடிச்சு வெய்வன். ஆனா அவன் ஏன் மோட்சத்துக்கு போனான் தெரியுமா? பொய்யன், கடியன், பெண்ணாளன், திருடன் அப்படின்னு அவன் சொல்லவே மாட்டான். கண்ணன் திருடன், கண்ணன் பொய்யன், கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் கடியன் என்ன விடாம கண்ணன் கண்ணன் சொல்லி சொல்லியே சொல்லணும் தான் மோட்சத்துக்கு போட்டான். இவன் வெறும கடியன் திருடன் பொய்யன்னு சொல்லியிருந்தா அவனுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கே இருக்காது. கிருஷ்ணஹா ஜாரஹா கிருஷ்ணஹா சோரஹா கிருஷ்ணஹா கிருஷ்ணஹா விடாம கிருஷ்ணஹாங்கிற திருநாமத்தை சொன்னானா, அதனாலே போட்டானா. ஆனா அவன் வச்சிருக்கிற வசவு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும். ரொம்ப தாழ்ந்த வசவுகள்லாம் சிசுபாலன் வைவன். கேட்பார் செவி சுடுன்னா இப்ப நான் சாஸ்திரநாம பெருமையை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு விட்டு சாஸ்திரநாம மகிமைன்னு போட்டிருக்கா. இப்ப 3வது நாளும் முடிய போறது. இன்னும் விஷயம் விட்டு வழக்காரா போறதுக்கு வழி தெரியல. ஒண்ணு வேணா சமாதானம். எனக்கு விட்டு சாஸ்திரநாம தியானிங்க தலைப்பு கொடுக்கல, எனக்கு விட்டு சாஸ்திரநாம மகிமைன்னு தான் தலைப்பு கொடுத்துருக்கா. அதனால தைரியமா தப்பிச்சுடுவேன். இப்போ இந்த கடைசி நாள் வரைக்கும் அடி என் திருநாமத்தை சொல்லாட்டா கூட என்னாரும் கேட்க முடியாது. விட்டு சாஸ்திரநாமம்னு போட்டிருந்தா விஷயம் விட்டுன்னு சொல்லுவேன். அவ விட்டு சாஸ்திரநாம மகிமைன்னு போட்டா நாம மகிமை மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். அதனால இங்க பார்த்தோம்னா ஒரு நாளும் ஒன்னொன்னு தள்ளி போறது சாங்கேத்தியம். அவன் கேட்பார் செவி சுடு. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க சாஸ்திரநாமத்தை பத்தி. திடீர்னு நானே மாத்திண்டு அடுத்த 1/2 மணி பரம நாஸ்திகனா பெருமானை பிடிச்சு நிஜமாவே வெய்ய ஆரம்பிச்சேன்னு வச்சுங்கோ, அவ காதை பொத்தின விட மாட்டாளா. என்ன இந்த மாதிரி வந்து பேசுறாரே, கேட்பார்கள் செவி சுடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சிசுபாலன் வெய்வன்னார் இல்லை. பெரியவாசாமி வியாக்கியானத்தில் அழகா காட்டினார். ஆஸ்திகர்கள் சேர்ந்திருக்கிற இடத்திலே ஒருத்தன் நாஸ்திகம் பேச ஆரம்பிச்சா காதை பொத்திக்கிறாளோ இல்லையோ,
அந்த மாதிரி வந்த விஷம் இல்லை இது. இது எவ்வளவு தூரம் வைவனம். நிஜமாவே திருப்பாவு 30 நாள் மார்கழி மாசம் சொல்றோம் இல்லையோ, ஒருத்தர் பெரிய சொத்து வச்சிருந்தார். அவர் ஏதோ நிதி அறக்கட்டளை வச்சிருக்கார். அந்த அறக்கட்டளையிலேருந்து 30 நாள் ஒரு வித்வானை வச்சு பெருமானை பிடிச்சு நன்னா வெய்யணும். திருப்பாவை சொல்லப்படாது, பாகவதம் சொல்லப்படாது. 30 நாள் பிடிச்சுன்னு கண்ணனை நன்னா வையணும். இதுக்கு சம்பாவனை 30,000 ரூபாய் வச்சு விட்டார் அறக்கட்டளை. அவர் கடைசி நாள் இன்னைக்கு தான் சாத்துமர வங்கக்கடல்களை இந்த பாசுரம். அன்னைக்கு பாசுரத்தன்னைக்கு இன்னும் நன்னா பிடிச்சுன்னு வையணும். என்ன நடத்துற எஜமாரர் இன்னைக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருக்கார். இவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு இந்த நாஸ்திகம் பேசிட்டு இருக்கான ஒருத்தன். அவனுக்கு ரொம்ப ஆசை. அதனால இன்னும் நன்னா பிடிச்சுன்னு வைய ஆரம்பிச்சான் கண்ணனை. அவர் சொன்னாரா, என்னதான் நானே தான் இதுக்கு சொத்து வச்சிருந்தாலும் இந்த விஷவு வைய வேண்டான்னா என்ன காதை பொத்திக்கிறார். ஆஸ்திகர்கள் காதை பொத்திக்கிறது ஆச்சரியம் இல்லை. இந்த பகவன் நிந்தனத்துக்கு ஒருத்தன் ஜீவனை வச்சிருக்கானே, அவனே காதை பொத்திக்கிற அளவுக்கு வச்சிருக்கான்னா அப்ப சிசுபாலன் எவ்வளவு வச்சிருக்கணும். அவனும் மோட்சத்துக்கு போய் சேர்ந்தான். காரணம் என்ன? சொன்னது கிருஷ்ணனுடைய நாமமானபடியால். ஆக கிருஷ்ணன் என்பான் சாங்கேத்தியம் பாரிகாசியம் ஸ்தோபம் ஹேளனமேபவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுகு. என்னைக்கும் பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் எந்த முறையில உபயோகப்படுத்தினாலும் அது மோட்சத்தை கொடுக்கும். என்ன ஆரிப்ப எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கா. விஷ்ணு தூதர்கள் யமதூத்தாளுக்கு சொல்லிட்டு இருக்கா. அஜாமிளன் கதையில தான் இருந்தோம். விட்டு தூதர்கள் எந்த விதத்துல எம்பெருமான் திருநாமத்தை சொன்னாலும் மோட்சத்தை கொடுக்கும். அதனாலதான் நாங்க அழைச்சன் போறதுக்கு வந்துட்டோம் என்று சொல்லி ஸ்வர்ணமயமான பொன்மயமான விமானத்தை கொண்டு வந்து இவனை ஏத்தின் போகணுங்கிறதுக்காக போனவா விமானத்தை கொண்ட போயிருக்கா. அதுக்குள்ள இவன் நினைச்சான், ஒரு நிமிஷம் நாராயணான்னு சொன்னதுக்கு 2 பேரும் எனக்காக எத்தனை சண்டை போட்டுண்டா. அப்ப வாழ்நாள்ல மட்டும் நான் ஒழுங்கா வாழ்ந்திருந்தேன்னா இந்த சண்டையே வந்திருக்காதே. விட்டு தூத்தாளே என்னை வந்து அழைச்சின்னு போயிருப்பாளே என்ன பரிதாபப்பட்டான் அஜாமிளன். அதனால மோட்சத்துக்கு போயிட்டான். என்ன இந்த வெறும் கதையை மட்டும் சொல்லிட்டு விட்டா அப்ப பண்றதப்பெல்லாம் பண்ணிட்டு நாராயணான்னு சொன்னா மோட்சத்துக்கு போயிடுவாளான்னு கேள்வி கேட்கும். நம்ம குழந்தையே முதல் கேள்வி கேட்கும், நீங்க சொல்ல வேண்டிய பதில். அதனால அவன் மோட்சத்துக்கு போகல. இந்த மாதிரி ஒரு நாமத்தை தெரியாம சொன்னதுக்கே விட்டு தூத்தாள் எனக்கா சண்டை போட்டாளே, அப்ப நிஜமாவே வாழ்ந்திருந்தேன்னா எத்தனை தூரம் பண்ணியிருப்பார்கள் என்று தான் வாழ்ந்த வாழ்க்கையை நோக்கி பரிதாபப்பட்டான், பச்சாத்தாபப்பட்டான். அந்த அனுதாபத்தால் அவனுக்கு மோட்சம் கிடைச்சதே தவிர வெறும் வார்த்தையை சொன்னதுனால அவனுக்கு மோட்சமே கிடைக்கவில்லை. அனுதாபப்பட்டு பேசிவிட்டான். அது மட்டும் இல்லை, இந்த அனுதாபப்படுற நல்லெண்ணெய் எப்படி வந்தது தெரியுமா? அதுக்கும் காரணம் சொல்லிவிட்டார். இந்த பாகவதர்களான விட்டு தூதர்கள் கூட ஒரு 1/4 மணி நாள் இருந்துட்டானோ இல்லையோ, அடியார்களோட சேர்க்கை ஏற்பட்டாலே பாவம் கழிஞ்சு நல்லெண்ணெய் வந்துடும். அதனாலதான் இவன் அனுதாபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்னைக்கும் பூர்வர்கள் வெறும் கதை சொல்லவே மாட்டான். அதுக்கு அடிப்படை காரணத்தை சொல்லியே தான் சொல்லுவார்கள். இப்ப சாது சமாகமம் ஏற்பட்டது, நல்லோர்களுடைய சேர்க்கை. அதனால ரஜோகுண தமோகுணம் கழிஞ்சு சத்தகுணம் வந்துடுது. சத்தகுணம் வந்த உடனே ஐயோ தப்பு வாழ்க்கை வாழ்ந்துட்டமேங்கிற நல்லெண்ணம் வந்துடுது. அனுதாபப்பட்ட உடனே மோட்சம் கிடைச்சுடுது. இதுதான் அவனுக்கு கிடைச்சது வழியே தவிர வெறும் நாராயண நாமம் சொன்னதுக்காக இல்லை. ஆனா அந்த நாராயண நாமம் சொல்லவே தானே சாதுக்களை பக்கத்திலேயே கூட்டின்னு வந்தது. அது அதுக்கு காரணம். இப்ப இவன் வெறும நாராயணன் நாம சொன்னா அதை கேட்டு நல்லோர்கள் பக்கத்துல வந்தா நல்லோர்கள் சேர்க்கையால இவனுக்கு நல்லெண்ணம் பிறந்தது. நல்லெண்ணத்தால பண்ண தப்புக்கு அனுதாபப்பட்டான், அனுதாபத்தால மோட்சத்துக்கு போயிட்டான். இப்படி கொண்டு போயிட்டான் நாமமானது. என்னைக்கும் பகவானுடைய திருவடிகளிலே சேர்க்கும். அதனால திருநாம சங்கீர்த்தனம் நிச்சயம் மோட்சம் கொடுக்குங்கிற சம்பிரதாயம். இந்த திருநாமம் என்னன்னு சொல்லணும்னு தான் ஆரம்பிச்சார். கோ தர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோமதா கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். 6 கேள்விகள் கேட்டான், நேத்திக்கு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு பதிலையும் பார்க்க ஆரம்பிச்சோம். ஜெகத் பிரபுன் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹசிரேண புருஷ சத்ததோத்திதா சாலம்பனோபாயம். இருக்கிறதுலே கட்டமான உபாயம். ஒரு மந்திரத்தை பிடிச்சுட்டு விடாம சொல்றோம் இல்லையோ, திருநாமத்துக்கு மந்திரம்ங்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. நாமம்னா வெறும் பேர், ராமஹாங்கிற பேர் நாமம். அந்த ராமநாமம் எப்ப ராம மந்திரமாகும் தெரியுமா? ராம மந்திரத்தை ஜபம் பண்ணுன்னு பெரியோர்கள்லாம் பாடி வச்சிருக்காளோ இல்லையோ. ஓம் ராமாய நமஹா அப்படின்னா மந்திரம் ஆயிடும். ராமஹான்னா நாமம், ஓம் ராமாய நமஹான்னா மந்திரம். கிருஷ்ணஹான்னா நாமம், ஓம் கிருஷ்ணாய நமஹான்னா மந்திரம். கோபாலஹான்னா நாமம், ஓம் கோபாலாய நமஹான்னா மந்திரம். இந்த ஓம் நமஹா சேர்ந்து கொடுத்தோம்னா திருநாமம்ங்கிறது மந்திரமா மாறிப்படும். திருநாமத்தை யாரும் எப்படி வேணா சொல்லலாம், நியமம் தேவையில்லை. மந்திரம்னா இன்னார் இப்பொழுது இப்படித்தான் சொல்லணுங்கிற நியமம் உண்டு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மந்திரத்திலே மட்டும் நாராயணான்னு எப்ப வேணா கத்தலாம். ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்லணும்னா கொஞ்சம் நியமம் வேணும். ராமான்னு எப்ப வேணா கத்தலாம். ஓம் ராமாய நமஹான்னு சொல்லணும்னா நியமம் வேணும். இன்னென்ன மந்திரத்தை சொன்னா என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கா. இப்போ சில பேர் நமக்கு பணம் காசு வேணுங்கிறதுக்காக ஏதானு கேட்பா. இல்லை 2 பேர் சேர்ந்து இருந்தவர்கள்
பிரிஞ்சு போயிருக்கலாம். இது பெரிய கட்டம் வாழ்க்கையில எப்பவுமே நடக்கிறது. கடன் தொல்லை இருக்கலாம், அல்லது சேர்ந்தவர்கள் பிரிந்து போயிருக்கலாம். இவர்களுக்காகவே நம்மாழ்வார் ஒரு 10 பாசுரம் பாடி வச்சிருக்கார். 7ஆம் 10 4வது திருவாய்மொழி ஆழியழச் சங்கும் வில்லுமிழாங்கிற 10 பாசுரம். அந்த 10-11 பாசுரங்களை சொன்னோம்னா தீராத வியாதி கிடையாது. பிரியாத ஆறு இருந்தாலும் சேர்ந்தே போவார்கள். எத்தனை கடன் தொல்லை இருந்தாலும் தீர்ந்தே போகும். என ஆழ்வார் கடைசி பாட்டுல சொல்றார், குன்னமெடுத்த பிரான் அடியானுடும் ஒன்னு நின்ன சடகோபன் உரை செயல் நன்னி புனைந்த 1010 வெண்ணி தரும் 10 மேவி கற்பார்க்கே. இந்த 10 பாசுரத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு அத்தனை வெற்றிகளும் கிடைக்கும். சேராதவன் சேருகிறான், கடனாளி தீருகிறான், எந்த வெற்றி வேணுமோ கிடைக்கும். என்ன பாசுரம்? ஆழியட சங்கும் வில்லுமிழ திச வாழியட தண்டும் வாழுமிழ அண்டம் மோழையட முடிபாதமிழ. திருவிக்கிரமாவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சார். ஆழிவண்ணன் தன் விஷயம் ஆணவ முத்துங்காட்டி வாழிதனால் என்று மகிழ்ந்துரைப்ப ஊழிலவல் தன்னை இன்னு போல் கண்டு தான் உரைத்த மாறஞ்சொல் பண்ணுவதே நல்லது கற்பார் என்று மணவாள மாமனுடைய அழகான திருவாக்கு. ஆழியழ 10 பாசுரங்கள் எந்த பலத்தையும் கொடுக்கும், தாராளமா சொல்லலாம். அதே போல மந்திரங்கள்னு பார்த்தோம்னா ராம மந்திரம் ஒரு பலத்தை கொடுக்கும், கோபால மந்திரம் ஒரு பலத்தை கொடுக்கும். யாருக்கான குழந்தை இல்லைன்னு ஆசை இருந்தா ஒரு மந்திரம் சொல்லணும். பணங்காசி வேணும்னு ஆசை இருந்தா இன்னொரு மந்திரம் சொல்லணும். பணம் ஐஸ்வர்யம் நிறைய வேணும்னா கோபால மந்திரம் சொல்லணும். ஓம் கோபாலாய நமஹ, ஓம் கோபாலாய நமஹ, கோபாலாய நமஹ. நிறைய குழந்தை பேர் புத்திர பேர் இல்லைன்னு வச்சுப்போம். புத்திர பாக்கியம் ஏற்படணும்னா ராம மந்திரம் சொல்லணும். ராமாயண மகா ராமாயண மகானு. இது ரொம்ப வேடிக்கையா சாஸ்திரம் என்னமோ தெரியல மாத்தி வச்சிருக்கு. இதை ராமனுக்கும் குழந்தை பேருக்கும் ஒன்றும் நெருங்கின தொடர்பே கிடையாது. அவ தாப்பனார் எத்தனை பாடுபட்டார் நன்னாவே தெரியும். ராமனுடைய சீதை கர்ப்பவதியான 10,000 வருஷம் கழிச்சு. ராமன் மொத்தம் 11,000 ஆண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கான். தசவருஷ சஹஸ்திராணி தசவருஷ சதானிச்ச. ஒரு 11,000 ஆண்டு ராஜ்யத்தை ஆண்டிருக்கான். 10,000 ஆண்டு வரைக்கும் குழந்தைய பிறகுல. சீதை இப்ப கர்ப்பம் தரித்தால் லவகுஷர்களை மேல பெறணும். ராமன் பக்கத்துல ஊஞ்சல் உட்காந்து சீதையோட ரொம்ப அந்தரங்கமா பேசியிருந்தான், ஆனந்தமா பேசியிருந்தானா. சீதைக்கு வெட்கம். என்ன ராமாயணமோ கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல கர்ப்பமாட்டம் பேசிட்டு இருக்கே, அடுத்த வருஷம் 10,000, இதுக்கப்புறம் என்ன இப்ப உனக்கு எனக்கு பேச்சுன்னு கேட்டான். சீதை அப்படி சொல்லிட்டேன், எங்க அப்பாவுக்கு நான் தேவலை, அது 60,000 வருஷம், இது 10,000 வருஷம், இது எம்பாடு தேவலைன்னு ராமன் சீதை இடத்துல சொல்லுண்டான். அது அவ்வளவு நெருக்கம் புத்திர பேருக்கு ராமனுக்கு. ஆனா என்னமோ தெரியல, சாஸ்திரம் புத்திர பாகியம் வேணும்னா ராம மந்திரம் சொல்லு. அதே பணமத்தனை ராமனுக்கு தான். ஏன்னா சக்கரவர்த்தி திருமகன் இல்லையோ, பணமத்தனை ராமனுக்கு. இவருக்கு ஒண்ணுமில்லை, நீர் மோர் தெரிஞ்சதே மோரும் பாலும் தயிரும் எண்ணெயும். இவரிடத்துல ஒண்ணுமில்லை. ஆனா பணம் வேணும்னா கோபால மந்திரம் சொல்லுங்கிறது. உண்மையா பார்த்தா மாத்தி சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த கோபாலனுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு 16,108 பேர். துவாரகா நகரத்துல எல்லா ஸ்திரீகளையும் கல்யாணம் பண்ணிட்டான். ஒத்தொத்தனுக்கும் 9 பிள்ளை ஒரு பொண்ணு. இதான் பெத்தது கண்ணம். 16,108 பேருக்கும். ஆனா அவன் மந்திரத்தை சொல்லலே புத்திர பாக்கியத்துக்கு. பணம் வேணும்னா அவனை பத்தி சொல்லணுட்டான். ஆனா பிள்ளைய பிறக்கல இந்த ராமனுக்கு. அவன் பிறந்ததே காட்டும், அதை விட 2 குழந்தை பிறந்தது காட்டும். ஆனா அவன் மந்திரத்தை சொல்லணும்னு சொல்றா, புத்திர பாக்கியம் ஏற்படணும்னா. எந்த மந்திரம் இன்னென்ன மந்திரங்கள் இந்தந்த பலத்தை கொடுக்குங்கிறது உண்டு. இப்ப நாரசிம்ம மந்திரத்தை சொல்றோம், சொன்னா பயம் நீங்கிறதுக்கு அது ஒன்னேதான் மந்திரம். எந்த பயம் இருந்தாலும் நரசிம்ம மந்திரத்தாலே பயம் நீங்க பெறலாம். பணம் சொத்து வேணும்னு கேட்டா போய் தாராளமா கேட்கலாம், கோபாலனா கண்ணனிடத்திலே. புத்திர பாக்கியம் வேணும்னா ராமனிடத்திலே. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்கோ, இது இத்தனையும் கேட்கலாமா கூடாதாங்கிறதுக்கு நேற்றுக்கே ஒரு கதை சொல்லியிருக்கேன். இது இத்தனையும் கேட்டோம்னா சம்பளவன் தான். என்ன வித்திருக்கமே, ரத்தனத்தை 10 ரூபாய்க்கு வித்தா போலே நேற்றுக்கே நாம பார்த்திருக்கோம் இல்லையோ. இப்ப சுவாமி நீர் இத்தையும் சொல்றீர் அத்தையும் சொல்றீங்கன்னா அதான் வைட்டோம். இந்த இத்தையும் சொல்றீர் அத்தையும் சொல்றீர்னா எதையும் கேட்க கூடாதுங்கிறது உண்மை. ஆனா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தா தானே கிடைக்கும்ங்கிறது உண்மை. அதற்காக நான் முயற்சி எடுத்து சொல்லக்கூடாதுங்கிறத நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இது எனக்கு அது முயற்சி தேவையில்லை, அவனுக்கு அந்த முயற்சி தேவையை தவிர என்னுடைய தேவை என்னுடைய திருநாமத்தை பகவன் நாமத்தை வாயார சொல்லுவதுதான். நாம சங்கீர்த்தனுடைய பிரபாவத்தை பீஷ்மாச்சாரியர் சொல்ல ஆரம்பித்தார். எதுக்கு சொல்ல வந்தேன்? மந்திரம்னாலே ஆலம்பன உபாயம். ஒரு சாலம்பன பற்று கொம்பா பிடிச்சு மந்திரத்தை சொல்றோம் இல்லையோ, 1008 தடவை 10,008 தடவை 1,08 தடவை. இது சாலம்பன உபாயம், ரொம்ப கட்டம். இந்த கட்டமான உபாயத்தை முதல்ல சொல்லிட்டார். ஜெகத் பிரபுன் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேண புருஷ சததோத்திதா. அடுத்த உபாயம் பக்தியை பத்தி இப்ப சொல்றார். தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷம் அவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம் ச யஜமானஸ்தவேவ ச. என்னை பத்தி தியானம் பண்ணி, என்ன வாயால சொல்லி, என்ன நமஸ்காரம் பண்ணி, என்னையே பூஜை பண்ணினான் என்னால் அவனுக்கும் மோட்சம் கிடைக்குங்கிறது அடுத்த உபாயமா சொல்லிட்டார். தியாயன் ஸ்துவன் நமஸ்யம் ச யஜமானஸ்தமேவ ச. அங்கதான் தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா, பக்தியோட கூடன்னு ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையோ, அதுதான் நிஜமான பக்தி. நம்ம பக்தி மார்க்கம்னு சொல்லிட்டு இருக்கோமே, 4வது கேள்விக்கு பதிலான தமேவச்சார்ச்சயன் நித்தியம் தான் பக்தி மார்க்கம். இந்த பக்தியை
பராசர பட்டர் ரொம்ப அழகா விளக்கி காட்டுறார். எது பக்தி? இன்னுமில்ல எம்பெருமானை பத்தி உபாசனை பண்ணணும், அவனுக்கு எத்தனை கைங்கரியம் பண்ணணுமோ பண்ணணுங்கிற ஆசை இருக்கணும், அதுதான் பக்தி. பக்தன்கிறவன் உடலால எம்பெருமானுக்கு ஏதானு கைங்கரியம் பண்ணணும். இப்ப நம்ம அத்தனை பேரும் இங்க வரோம், பெருமாளை சேவிப்போம், வரிசை இப்படி சேவிப்போம், அப்படி போடுவோம். ஒருத்தர் 1 ரூபாய், ஒருத்தர் 2 ரூபாய், ஒரு 10 ரூபாய், ஒருத்தர் 100 ரூபாய், அவ பணத்துக்கு தகுந்த மாதிரி போடுவா. இதனால பக்தி காட்டப்பட்டதா ஆகாது. என்ன, எம்பெருமான் தான் நமக்கு உடலை கொடுத்துருக்கான். அடியார்கள் நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தம். எனக்கு கண்ணு, காது, மூக்கு, உடம்பு, மூளை அத்தனை கொடுத்தது எம்பெருமான் தான். அப்போ அதை உபயோகப்படுத்த வேண்டியது திரும்பவும் அவனுக்காகத்தான், கண்ட பேருக்காக உபயோகப்படுத்தவே கூடாது. நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு சேருவோம், உடனே எழுதி கொடுக்குறாள் இல்லையா, நீ வேலைக்கு சேர்ந்துடலாம், என்ன சம்பளம், எனக்காகவே நீ உழைக்கணும். தப்பித்தவரி என்ன பத்தின விஷயத்தை வெளியில பேசினாலோ, எங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறச்சே நீ இன்னொருத்தங்கிட்ட போய் ஏதான வேலை பார்த்தியானாலோ ஷீட்டு கிழியும். கையில எழுதி கொடுத்து தானே உடனே அனுப்புறான். ஆனா இங்க மட்டும் கொஞ்சம் பாருங்க, அந்த இடத்துல ஒரு நாள் நான் இன்னொருத்தர் இடத்துல இருக்கான்னு போய் வேலை பார்த்தேன்னா மறுநாள் எனக்கு வேலை நிற்கவே நிற்காது. பயந்துட்டு அவனுக்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் நாள் முழுக்க அவனுக்கே, வாரம் முழுக்க, வருஷம் முழுக்க நானும் கொடுத்துட்டு இருக்கேன் வாஸ்தவம். ஆனா அவன் என்ன படைக்கல, எனக்கு உடல் அவனுக்கு கொடுக்கல, எனக்கு மூளை அவன் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல, வேலை மட்டும்தான் கொடுத்துருக்கான். என் உடலத்தினையும் யாரோ கொடுத்துருக்கான். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம், யார் உடல் கொடுத்தானோ அவன் நம்ம வேலைக்கு வைக்கச்சே கையில கடுதாசி கொடுக்கறதே இல்லை. இந்த உடலை நான் உனக்காக கொடுத்துருக்கேன், இன்னென்ன மாதிரி நீ இதை திரும்ப எனக்கு செலவழிக்கணும்னு அவன் கேட்டுக்கிறதே இல்லை. இது கண்ணன் பண்ண ஒரு தேவையற்ற முட்டாள்தனம், அவ்வளவுதான் நம்ம சொல்லணும். நம்ம பெறச்சேவே அவன் கையில கடுதாசி கொடுத்து அனுப்பிச்சான்னா ஒழுங்கா இவன் எல்லாரும் பக்தி பண்ணிட்டே இருப்பான். அதை அவன் கேட்கறதே கிடையாது, உடம்ப மட்டும் கொடுத்துடுறான். உனக்கு கொடுத்ததை நீ எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு கண்ணன் கேட்கறதே இல்லை. நாம தெரிஞ்சுதான் அதை கொடுக்க வேண்டும். அப்படி நாம திரும்ப நன்றி செலுத்துக்கிறோமோ இல்லையோ, அதைத்தான் பக்தின்னு சொல்றோம். இத்தனை நாளும் ஓரளவுக்கு என்னை கொண்டு வச்சுட்டான் நம்பெருமான், அதற்காக நான் திரும்ப ஏதான அவனுக்கு செய்தாகணுமே என்கிற உள்ளத்திலே ஒரு துடிப்பு. ஐயோ, என் கண்ணனுக்கு நான் என்ன செய்ய போறேங்கிற ஒரு பாரிப்பு. அந்த பாரிப்போர போய் செய்யணும். ஆண்டாள் திருமாலிருஞ்சோலமலை அழகனுக்கு பாசுரம் பாடினான். நித்தியம் திருவாராதனம் பண்ணச்சே இந்த பாட்டை சொல்லித்தான் தளிக சமர்ப்பிக்கிறோம். எம்பெருமானுக்கு தளிக சமர்ப்பித்து காட்டுறோம் இல்லையோ, கிராசமுத்திரேன்னு இந்த முத்திரையோட காட்டுறோம். காட்டச்சே நாறு நரும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வர்த்தேன், 100 தடா நிறைந்த வக்கார அடிசில் சொன்னேன். 100 தடா வெண்ணெய், 100 தடா அக்கார அடிசில் திருமாலிருஞ்சோலம் அழகு சொன்னேன் விட்டாள் ஆண்டாள். அவள் சிவலிபுத்தூரை விட்டு அசையவே இல்லை. ஒரு கங்காளமும் வாங்கல, ஒரு வெண்ணையும் வாங்கல. ஆனா வாயில நன்னா பாடி வச்சுட்டா, 100 தடா அக்கார் அடிசில், 100 தடா வெண்ணெய். இன்னைக்கு அப்பப்ப திருமாலிருஞ்சோலமலைக்கு போனேன்னா இந்த உற்சவம் நடக்கும். பயனல்ல செய்து பயனில்ல நெஞ்சே புயல் மனை வண்ணர் புரிந்துரை கோவில் மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை அயன்மலை அடைவது அது கருமமே. நம்மாழ்வார் 2ஆம் பத்து கடைசி திருவாய்மொழியில சாதித்தார். கிளரொளிசேர் கீழ்மை இன்பத்தை பெறுவதற்காக திருமாலிருஞ்சோலமலை போனோம். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திவ்யதேசம், அழகான திவ்யதேசம். மதுரைக்கு போனா கூடல் அழகரை சேவிச்சுடலாம், கள்ளழகர்ங்கிற திருமாலிருஞ்சோலமலை அழகரை சேவிச்சுடலாம், திருமோகூர் காளமேக பெருமாளை சேவிச்சுடலாம். கொஞ்சம் போனா சிவலிபுத்தூர்ல ரங்கநாதன் நாரி ஆண்டாளையும் சேவிச்சுடலாம். இந்த மதுரை பட்டணத்துக்கு சுத்தி இருக்கிற திவ்யதேசங்கள் திருமாலிருஞ்சோலமலை அழகருக்காக 100 தடா நிறைந்த வெண்ணெய், 100 தடா அக்காரடிசில், இத்தனை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்னுட்டு ஆண்டாள். சரி, வாய் நேர்ந்து கொடுத்துட்டியே, ஒருவேளை இது எல்லாத்தையும் கண்ணன் சாப்பிட்டுட்டா அப்புறம் என்ன பண்றதுன்னு கேட்டோம். ஆண்டாள் சமாதானம் சொன்னா, இன்னு இத்தனையும் அமுது செய்திடப்பெறில், இன்னைக்கே இத்தனையும் சாப்பிட்டோம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, 1 100,000 இதே 100,000 திரும்ப கொடுப்பேன், சாப்பிட்டோம். இன்னொரு 100 கொடுப்பேன், சாப்பிட்டோம். இன்னொரு 100 கொடுப்பேன். இன்னும் அவன் உண்ண கொடுப்பேன் பாரிக்கிறமோ இல்லையோ, அதைத்தான் இங்க பக்தியான்னு சாதித்தார். தமேவச்சார்ச்சயன் நித்தியம் பக்தியா புருஷம் அவ்வியம். பக்திங்கிறது என் எஜமானனுக்கு நான் என்ன பெருமை சேர்க்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கணும். சதா சர்வகாலமும் சேஷியான எம்பெருமானுக்கு என்னால என்ன பெருமை சேர்க்க முடியும் என்ன ஆசைப்பட்டுட்டே இருக்கானோ இல்லையோ, கடைசியில் என்ன கொடுக்கலாம் தெரியுமா, எதை கொடுத்தாலும் அது அவனுதான் இருக்கு. இப்போ கொண்டு போய் கொடுக்கலாம், பூவை கொண்டு போய் வாங்கி சாத்துவோம். இந்த புஷ்பத்தை நாம படைச்சோம், அவன் தான் படைச்சான். இல்லை சுவாமி, நான் தானே காசு கொடுத்து வாங்கினேன், காசை நாம படைச்சோம், அவன் தான் படைச்சான். நான் தானே வேலை செய்து சம்பாதித்தேன், வேலை செய்து படிப்பு நாம படித்தோம், அவன் தான் கொடுத்தான். இல்லை நான் தானே பரீட்சை எழுதினேன், எழுதுறதுக்கு மூளை நம்மளுதா, அவன் தான் கொடுத்தான். இல்லை மூளை எங்க அப்பா அம்மா சேர்ந்து தானே என்னை பெற்று கொடுத்தார்கள், அப்பா அம்மாவை சொல்லிட்டு நீதா, அவன் தான் சொல்லிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ இது கடைசியில இந்த சுழல் கொண்டு போய் அத்தனை அவனிடத்தை தான் இருக்குமே தவிர என்னுடையதுங்கிறது எதுவுமே தேரவே தராது. ஆழ்வார் பார்த்தார், அதனால இதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்க மாட்டேன், ஆனா பக்தியை நான் காட்டியே ஆகணும். ஆழ்வார் அழகா எதைன்னு தேடி என்னுடைய ஜீவாத்மா இருக்கு, ஆத்ம புஷ்பத்தை கொண்டு சமர்ப்பிச்சுடுறேன். ஏன்னா மத்த எந்த புஷ்பத்தை கொடுத்தாலும் சரியா வராது போல இருக்கு, ஆத்ம புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிச்சுடுறேன்னு சமர்ப்பிச்சு விட்டார். அப்புறம் எழுந்து பார்த்தார், மறுபடியும் பைத்தியக்காரத்தனம்.
இந்த ஆத்மா என்னமோ என்னதுன்னு நினைச்சுன்னா உங்ககிட்ட கொண்டு சமைச்சுட்டேன், அதுவும் ஒன்னதுன்னு புரிஞ்ச அப்புறம் கண்டிப்பா நான் பேசவே மாட்டேன். ஆழ்வார் அழகா சாதித்தார், ஒன்னும் எனக்கு கொடுக்கறதுக்கே தோள்களை ஆறத் தழுவி உயிரே அறவிலை செய்தனன் சோதி, என்னுடைய தோள்களை ஆறத் தழுவி உன்னிடத்துல கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா இந்த உயிரும் உன்னுடையதுன்னு தெரிஞ்சுட்ட அப்புறம் அதவா கின்னு சமர்ப்பயாமித்தே, உனக்கு சமர்ப்பிக்கிறது என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்னு தெரிஞ்சுவிட்டேன். பக்தன் கொஞ்சம் குழம்பி போயிருப்பான், எல்லாம் அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா நன்றி தெரிவிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பான். கொண்டு போய் கொடுக்கணும்னு வரச்சே எல்லாமே ஒண்ணுதாச்சே, நான் என்ன கொண்டு போய் கொடுப்பேன்னு அழ ஆரம்பிச்சுடுவோம். இந்த ரெண்டும் மாத்தி மாத்தி நடத்தின்னு இருக்கிற கலங்கின ஹிருதயம் தான் பக்தனுக்கு. அந்த கலக்கத்தை தான் இங்க வேணும்னு சொல்றார் பீஷ்மாச்சாரியர். தமேவ சார்ச்சயன் நித்தியம் பக்தியா புருஷம் அவ்வேயம் தியாயன்னு ஸ்துவன்னு நமஸ்யம் ச. பக்தியோட சேர்த்து எம்பெருமானுக்கு நாம் பண்ண வேண்டும். பக்தியோட விதுராழ்வான் கலங்கி போயிட்டாரோ இல்லையோ, விதுரனுடைய குடிசைக்கு கண்ணன் எழுந்தருளினார். விஷல போஜனம் புக்தம் விஷல போஜனம், தர்மானுஷ்டானமே இல்லாத ஒரு விதுராழ்வான். அவனை பத்தி தான் போஜனம். நீ போயிருக்க கூடாதுன்னு துரியோதனனுக்கு ஒரே கோபம். கண்ணன் என்ன பண்ணா, துரியோதனன் வீட்டுக்கும் போல, பீஷ்மர் வீட்டுக்கும் போல, துரோணர் வீட்டுக்கும் போல, நேர இந்த விதுராழ்வான் குடிசைக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டான் கண்ணன். அதை கேட்டு ஒரே கோபம் இப்ப துரியோதனனுக்கு. கதம் பீஷ்மமகம், எதுக்காக நீ போய் புக்தம் ஹே புண்டரீகாட்ச கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜனம் பீஷ்ம துரோணாவதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதன, என்னையும் விட்டுட்டே பீஷ்ம துரோணர்களையும் விட்டு போய் அந்த தாழ்ந்த விதுராழ்வான் குடிசையில போய் நீ சாட்டியே கேட்டு இருக்கான் துரியோதனன். இப்ப கண்ணன் பதில் சொன்னா, அதனாலதான் துரியோதனா அவனை பக்தன் பக்தன் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் அங்க போனேன்னு முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ, ஏன் உங்ககிட்ட போலேன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் அங்க போனேன்னு இப்ப நீ கேள்வியே கேட்காதே, உன் மனசுக்குள்ள நீ ஆராய்ச்சி பண்ணி பார், ஏன் உன் வீட்டுக்கு வரல, ஏன் அவன் வீட்டுக்கு போனேன்னு. அப்ப தெரியும் உனக்கு அவனுக்கும் பக்தி தான் வித்தியாசம். துரியோதனனுக்கு கெடுத்தது பக்தி இன்மையால், விதுரன் வாழ்ந்து போனான் பக்தி உடையபடியால். அதை சொல்றச்சேவே துரியோதனனுக்கு அகங்காரம். ஸ்லோகத்திலே என்ன பண்ணிட்டான், பீஷ்ம துரோணாவதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதன, பீஷ்ம துரோணர்களையும் விட்டுட்டேன் என்னையும் விட்டுட்டேன்னா. வியாக்கியாத்தா சாதித்தார், தனித்தனியா சொல்லியிருக்கலாம் இல்லையோ, பீஷ்மரை விட்டுட்டாய் துரோணரை விட்டுட்டாய் என்ன விட்டுட்டாய்னு சொல்லியிருக்கணும். இல்ல மூணு பேரையும் சேர்த்து பீஷ்மரையும் துரோணரையும் என்னையும் விட்டாய்னு சொல்லியிருக்கணும். இவனுடைய அகங்காரம் பீஷ்ம துரோணர்களை விட்டாய் என்ன விட்டாய்ங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பீஷ்ம துரோணர்கள் சேர்த்தா தான் என் ஒத்தனுக்கு சமம்னு இவனுக்கு எண்ணமா. அதனாலதான் பீஷ்ம துரோணா அதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜன. ஏன் போனாய், போயிட்டான் கண்ணன் அவன் குடிசைக்கு. தானே இப்படி மனையை போட்டுட்டு தடவி தடவி பார்க்கிறார் விதுராழ்வான். ஏதான ஒரு குண்டூசி முள்ளு ஏதானு வச்சிருப்போமோ. ஏன்னா நேற்று பாண்டவ தூதனா கண்ணன் நடந்து வரச்சே பொய்யாசனமிட்டான் துரியோதனன். ஆசனத்தை பள்ளம் தோண்டி அதுக்குள்ள பெரிய பள்ளத்தை வச்சு மல்லர்களை எல்லாம் நிறுத்தி மேல ஜமக்காலம் போட்டு ஆசனத்தை போட்டு வச்சுட்டான் துரியோதனன். கண்ணன் பாண்டவ தூதனா உள்ள வந்தா இங்க போய் உட்காரு அங்க போய் உட்காருங்கிறான். அந்த இடத்துல உட்கார்றது கண்ணனுக்கு பயம் பாவம். நாமே ஒரு இடத்துல யாரான ஒரு நாற்காலியை போட்டு வச்சுட்டு இங்கேதான் உட்காரணும்னு நிர்பந்தப்படுத்தினா என்ன வச்சிருக்காளோ தெரியலையே, அங்கேயே கூப்பிடுறாளேன்னு நமக்கே பயமாப்படும். கண்ணன் நேர போய் அங்க உட்கார்ந்தான். ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார், அரவநீள் கொடியோன் அவையுளாசனத்தை அஞ்சிடாதேயிட, அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். பெரிய மாமேனியா வளர்ந்துட்டானா. போய் அந்த ஆசனத்துல உட்கார்ந்தானா, வெண்ணெய் பால் தயிர் சாப்பிட்டு ரொம்ப பருத்து இருக்கிற திருமேனி. அதனால அது உட்கார்ந்த உடனே மளமளமளான்னு முறியறதுக்கு ஆரம்பிச்சுடுத்த ஆசனம். நேர கீழே போழுந்துட்டான் கண்ணன். அவனை கட்டி பிடிக்கிறதுக்காக அங்க முட்டிகர்கள் முதலான பறைய மல்லர்களை எல்லாம் அந்த மல்லர்கள் நிறுத்தி வச்சிருக்கான் துரியோதனன். பெருமான் பார்த்தா இந்த மல்லர்களை நம்ம அடக்கணுமா, விஸ்வரூபத்தை எடுக்க அடி அகலத்துற முடி ககனத்துறவே, ஆகாசத்துக்கு படுத்து முடி திருவடி தாமரை பாத்தாளத்துக்கு படுத்து மல்லர்கள் அத்தனையும் முடிந்து போக கண்ணனும் வெளியில வந்தான். இது பொய்யாசனமிட்ட கதை துரியோதனுடைய ராஜசபையில். இது இத்தனை கதையும் பார்த்துட்டு இருந்திருக்கார் விதுரர். அவர் மனசுக்குள்ள குறுகுறுப்பு, இவனுடைய செஞ்சோற்றத்தான் இத்தனை நாள் நாம சாப்பிட்டுருக்கோம், நம்ம வீட்டு மனையில நாம எங்கேயானு முள்ள வச்சிருந்தோம்னா நமக்கே தெரியாமல் அந்த பயத்துலதான் இப்ப தடை பார்க்கிறார். நல்ல வேலை ஒண்ணுமில்லை, வந்து உட்கார்ந்துட்டான் கண்ணன். வாழைப்பழமா எடுத்தார், அழகா பழமா கீழே போட்டார், தோலா எடுத்து கண்ணன் கிட்ட கொடுத்தார். தோலை நன்னா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் கண்ணன். இந்த நாள்ல கேட்டா சொல்லிடுவோம், அன்னைக்கே விதுரருக்கு தோல்ல தான் சத்து இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்காரு பாத்தீங்களோ. ஏன்னா இப்ப நாம தோல்ல சத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம், அன்னைக்கே அவர் விதுர தோல்ல கொடுத்துட்டாரு இல்லையா, அது தெரிஞ்சு அவர் கொடுக்கல. அவர் பாவம் கலங்கி போயிட்டார், அதனால தோலா கொடுத்தார். 6 பழம் முடிஞ்ச அப்புறம் மெதுவா விதுரன் ஞாபகம் வந்து முடிச்சுட்டார். ஐயோ தப்பு பண்ணிட்டோம், இந்த தரம் புது பழமா எடுத்து நன்னா அலம்பி தோலை ஞாபகமா கீழே போட்டுட்டு பழமா எடுத்து கண்ணன் கிட்ட கொடுத்தார். எனக்கு பசியே தீந்து படுத்துட்டான் கண்ணன். இப்பதானே தோல் சாப்பிட்டுருக்கேன், இனிமே தானே பழம் சாப்பிடணும்னா. விதுரா இன்னுமா அவனுக்கு தெரியல, நீ ரொம்ப மத்தி படைத்தவனாச்சே, எனக்கு தோல்லையும் பசி அடங்க போறதில்லை, பழத்திலையும் பசி அடங்க போறதில்லை. உலகத்தை உண்ணுகிற எனக்கு உன் தோலும் பழமுமா பசி அடக்க போறது கண்டிப்பா இல்லை. பின்ன எப்ப என் பசி அடங்குன்னு தெரியுமா, இந்த தோலை கொடுத்துமா பழமை கொடுத்துமான்னு தெரியாமல் நான் வந்ததுனால கையும் ஓடாம காலும் ஓடாம ஒரு பக்தியோட கலங்கி எனக்கு கொடுத்த பாரு,
அந்த பக்தி தான் என் பசியை அடக்க போறதே தவிர உன் தோலும் அடக்காது, பழமும் அடக்காது. இன்னும் கண்ணன் அழகா அவனுக்கு சமாதானம் சொல்லிட்டு பசியை ஆறெடுத்துன்னு விட்டான். அந்த கலக்கம் இருக்கிறவனைத்தான் பக்தன்னே சொல்லுவார்கள். அந்த கலக்கத்தோட திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ணணும். ஏன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கச்சே கலங்காம பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா 20 நிமிஷம் தானே அவகாசம் வச்சுருக்கோம். அதுக்கு மேல சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. ஆரம்பிச்சோன்னா சொல்றதை பார்த்தா இவ சஹஸ்ரநாமம் சொல்றாரா வெய்யறானோன்னு சந்தேகம் வந்துடும். என்ன இவ யாரோ ஒருத்தர் பக்கத்துல போய் நின்னா வாய் மட்டும் அசைகிறது. விஸ்வம் விட்டு வழக்காரா பூத பவ்ய பகத் பிரபுன்னு சொல்றாரா இல்ல நம்மள பிடிச்சு வெய்யறாரான்னு தோணிப்படும். அப்படி இல்லை. ஒரு திருநாமத்தையும் சொல்ல ஆரம்பிச்சே நான் தழுதழுத்து போடணும் இல்லையோ. ஒரு திருநாமத்தை சொல்றோம் மாதவகான்னுட்டு. ஓ ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு கணவன் இத்தனை ஏத்தமா, ஸ்ரீதரா அத்தனை ஏத்தமா, கோவிந்தா இத்தனை வைபவமா, நினைத்து நினைத்து குரல் உடைந்து அழறத்துக்கு ஆரம்பிக்கிறானோ இல்லையோ. அந்த கலக்கத்தோட நாம சங்கீர்த்தனம் பண்றது ரொம்ப முக்கியம். நாம சங்கீர்த்தனத்தை வெறுமை இயந்திரத்தனமா பண்ணவே கூடாது. ஒரு திருநாமத்தை பத்தி நினைக்காது. நித்தியம் 1008 நினைச்சுட்டு இருக்கிறது நமக்கு பொழுது இருக்காது. உண்மை வேகமா சொல்லி முடிச்சிருவோம். ஒரு நாளைக்கு ஒரு 4 திருநாமம் வச்சுப்போமே. இன்னைக்கு விஸ்வம் விட்டு வழக்காரா பூத பவ்ய பவத் பிரபு, நாளைக்கு பூதபாவதா பூதாத்மா பூதபாவனஹா, நாளன்னைக்கு பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிகி. ஒரு நாளைக்கு ஒரு 2 திருநாமத்துக்கு அவகாசம் கிடைக்காதா? அதை பத்தி நினைப்போம், மனசு உருகுவோம், கண்களிலே கண்ணீர் வடிப்போம். அது இருந்தா தான் திருநாம சங்கீர்த்தனத்துல பக்தி வளர போறதே தவிர இயந்திரத்தனமா மனப்பாடம் பண்ணிருக்கோங்கிறதுக்காக திருநாமத்தை சொல்லத்துல அர்த்தமே கிடையாது. அதனாலதான் இங்க சாதித்தார் தமேவச்சார்ச்சயன் நித்தியம் பக்தியா புருஷம் அவ்வயம். பக்தியோட சேர்த்து எவன் ஒருத்தம் அவ்வயமான புருஷனை தியானம் பண்ணச்சே பக்தி முக்கியம். மனசால நினைக்கச்சே உள்ளம் தழுதழுக்க வேண்டும். வாயால சொல்லச்சே தழுதழுக்க வேண்டும். உடலால வணங்கச்சே உடல் தளர்ந்து கீழே விழ வேண்டும். இந்த 3 இருந்ததுன்னா தியாயன் ஸ்துவன்னு நமஸ்யம்ச யஜமான தமேவச்ச தமேவச்சார்ச்சயன் நித்தியம் பக்தியா புருஷமவ்யம் தியாயன் ஸ்துவன்னு நமஸ்யம்ச யஜமான. பூஜை பண்றதுல நிறைய ஆசை படைத்திருக்கணும். தானு யூஜை பண்ண வேண்டும், மற்ற பேர் பூஜை பண்ண ஆமோதித்து நன்றாக வளர்த்தும் விட வேண்டும். இதை பண்ணுவதுதான் பக்திங்கிற உபாயம். என்ன 4வது கேள்விக்கு பதிலாக சொன்னார் பீஷ்மாச்சாரியர். 4வது கேள்வி தான் அலகூபாய சாத்திய சித்தோபாயம். இனி லகூபாய சாத்தியம்ங்கிறது என்ன, சாத்தியம்ங்கிறது என்ன, யாரு பரம்பொருள், சென்று கிட்ட வேண்டிய இடம் என்னங்கிறதே நேற்று கடைசியில எந்த கேள்வி பார்த்தோமோ அதே கேள்வியில தான் இன்னைக்கு இருக்கும். இப்போ மணி மட்டும்தான் 2 மணி நேரம் போயிருக்கு. மேற்கொண்டு கேள்விகளுக்கு என்ன பதில் சொன்னாருங்கிறதே நாளை சாயங்காலம் இந்த கோட்டியிலே தெரிவிக்கிறேன். நாளை சாயங்காலம் வந்து சேரணும்.